பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை கேட்டதும் பூங்குயில் கேட்டு வரும் அப்படின்னு ஒரு பாட்டு. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் மெல்லலையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. இளையராஜா ஒரு பாட்டு பாடுவார். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கும் நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பலவிதந்தான். பாட்டுன்னு எவ்வளவு பாட்டு இருக்கு. அதனால் பாட்டுங்கிறது நம்மளுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சுகமானது. நடிப்பு வாழ்க்கையில் நம்மெல்லாம் நடிக்காமல் இருக்கவே முடியாது. பையங்க வாத்தியார்கள்ட்ட நடிப்பான் பாரு ஒரு நடிப்பு, உலகத்தில் அப்படிலாம் யாராலையும் நடிக்கவே முடியாதுயா. வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பார், கவனிக்கிற மாதிரியே நடிப்பாங்க. ஆக்சிஜன் தயாரித்தல் எப்படி அப்படின்னு நடத்துகிறார் ஒரு வாத்தியார். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு இரண்டையும் 3:1 என்ற விகிதத்திலே கலந்து ஒரு குடுவையில் இட்டு வெப்பப்படுத்தினால் ஆக்சிஜன் கிடைக்கும். கிளாஸில் உட்காந்துருக்கேன் ஒருத்தன், இந்த அதில் மேங்கனீஸ் டை ஆக்சைடு கேட்டலிஸ்டாக பயன்படுகிறது. அது வினையிலே பங்கேற்காது. எல்லாம் நடத்தி ஆக்சிஜன்லாம் தயாரித்து முடித்து இப்பொழுது ஆக்சிஜன் தான் என்பதை எப்படி நிரூபிக்கலாம்? ஒரு எரியும் தீக்குச்சியை அந்த போக்கு குழாயில் வைத்தால் அது பிரகாசமாக எரியும் அப்படின்னு எரிஞ்சு காமிச்சு எல்லாம் முடிச்சிட்டார். அந்த தலையை ஆட்டினான்ல, அவனை எழுப்புறாரு. ஆக்சிஜன் எப்படா தயாரிக்கிறது அப்படின்னா, எப்போ சார் நடத்துனீங்கன்னு கேட்குறான். அவன் தலையை ஆட்டினது பூரா வேற என்னத்தையோ நினச்சி தலையாட்டிக்கிட்டு இருந்தான். வாத்தியார் அவன் தான் கவனிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இது மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட நடிக்கிறது. அதே மாதிரி லீவ் வாங்கிறதுக்கு பிரின்சிபல்கிட்ட போய் வாத்தியார்கள் நடிப்பாங்க, அற்புதமாக நடிப்பாங்க. அது சார் இந்த பையன் நல்லா தான் சார் இருந்தேன், திடீர்னு ஃபீவர் சார், கொதிக்குது, வீட்டிலேருந்து இப்போ தான் மொபைலில் ஃபோன் வந்துச்சு சார், ஹாஸ்பிட்டல் கொண்டு பரவாயில்ல, நீங்கள் முதல்ல வேலையை பாருங்கள், போய் பையனை போய் பாருங்கள், போங்க போங்க, ஒரு 2-3 நாள் கூட லீவ் எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்பா தெய்வமே, 3 நாள் கொடுத்துட்டாரே, நம்ம ஒரு நாளுக்கு தான் ஆட்டியா போட்டான், 3 நாள் லீவை கொடுத்துட்டாரன்ட்டு. ஒரு சின்ன நடிப்பு தான், ஒரு நாள் லீவு 3 நாளாக மாறிடுது. அருமையான தலைப்பு. மக்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது. பேச்சா, பாட்டா, நடிப்பா? மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையில் ஒளி விளக்கு, நம்பிக்கையே ஒளி விளக்கு. நிறுத்துற அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பார். மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஐயா நல்லா பேசுவீங்களா? நல்லா பேச வருமா? நல்லா பேசுவேன். நல்லதையே பேசுவீங்களா? நல்லதையே பேசுவேன். என்கிட்ட உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க நல்லா பேசுவீங்க, நல்லா நடிப்பீங்க, அதனால மட்டும் உலக புகழ் பெற்றீங்களா? யோசிச்சு சொல்லணும். எங்க தாத்தா காலத்து பாட்டு ஒன்று பாடுங்க பாப்போம். உங்க தாத்தா காலத்து பாட்டு இவ்வளவுதானே? தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் விளங்கி அருளும் மௌன குருவேகரனே கனையாண்ட நீலகண்டனே. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்த படத்தில் பாட்டு.
பாடிட்டீங்களா? ஆ. சந்தோஷம். எங்க அப்பா காலத்துல வந்த பாட்டு ஒண்ணு பாடுங்க. கொப்பா காலத்துலன்னா குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். என் காலத்துல ஒரு பாட்டு பாடுங்க, முடிச்சுக்குவோம். ஆவி பறக்கும் டீக்கடை அவ வந்ததனால பூக்கடை, ஆவி பறக்கும் டீக்கடை அவ வந்ததனால பூக்கடை, தேவி தினசா பாத்திட நான் மறந்தே போனே சாப்பிட, காதல் என்பது டவரா செட்டு காலந்தோறுமே பிரியாது. டீ கடையில் இருக்க பொருளை வச்சு லவ் பூரம் சொல்லியிருப்பேன் அதில். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தமிழ்நாட்டுல நூத்துக்கணக்கான பட்டிமன்ற நடுவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு திண்டுக்கல் ஐ லியோனி மாதிரி பேச தெரியும், ஓரளவுக்கு நடிக்கவும் தெரியும். ஆனால் திண்டுக்கல் ஐ லியோனி உலக புகழ் பெற்றதுக்கான காரணம் என் பாட்டங்காலத்து பாட்டு, எங்க அப்பங்காலத்து பாட்டு, என் காலத்து பாட்டு எல்லாத்தையும் அச்சு பிசறாம பாட தெரியும். அதனாலதான் நீங்க உலக புகழ் பெற்ற நடுவர். உங்களுக்கு எனக்கு தான் இன்னைக்கு கச்சேரி. நியாயமா பதில் சொல்லணும். கேளப்பா. உங்க பட்டிமன்றத்தை டிவியில எல்லாரும் பார்த்திருக்காங்களா? பார்த்துருக்காங்க. யூடியூப்ல எல்லாரும் பார்த்திருக்காங்களா? பார்த்துருக்காங்க. அட ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்திருக்காங்களா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல கேசட் போட்டு உங்க பட்டிமன்றம் வித்துச்சா இல்லையா? வித்துச்சு. அதில் அதிகமாக என் கேசட்டை பரப்புன ஊர் இந்த ஊர் தான். விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாண்டு தான் லியோனியோட ஆடியோ கேசட் விற்கிறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த விக்கிரவாண்டியில் பஸ் நிறுத்துகிற இடம் தான். அதில் என் கேசட்டை எனக்கிட்டே விற்றுட்டு போயிட்டான் ஒருத்தன். ஏன்னா படம் போடாமல் வெறும் லியோனியின் பட்டிமன்றம்னு. அதில் என்கிட்ட வந்து கேட்குறான், சார் பட்டிமன்றம் சார் அருமையாக பேசியிருக்காரு சார் அப்படின்னா. என்ன தலைப்புடா அப்படின்னோன்னா கொடுத்து விற்றுட்டேன். நானும் வாங்கிட்டேன். ஏதோ வேறு தலைப்புன்னு பார்த்தா என் கேசட்டே எனக்கிட்ட 30 ரூபாய்க்கு விற்றுட்டு போனேன். நான் வாங்கிட்டு போனேன். அப்புறம் 2வது இடம் வர்றப்ப கண்டுபிடிச்சி விட்டேன் அவன் என் குரலை வச்சு. டே இவர்ரா அப்படின்ட்டு டீ கடையில் கூப்பிட்டு போய் அன்றைக்கி எனக்கு டீ, பன்னு, பிஸ்கட்டு எல்லாம் ஃப்ரீ. நான் தான் அப்படின்ட்டு. அதில் ஒரு ஆள் சொல்கிறேன், உன் குரலை கேட்டு ஒரு 65 வயசு கிழமைன்னு நான் நினச்சேன் சார், இவ்வளவு சின்ன பயலாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எத்தனையோ தலைப்பு கொடுத்திருப்பீங்க உங்களுடைய பட்டிமன்றத்திற்கு. தாயா தாரமா கொடுத்திருப்பீங்க, பணமா குணமா கொடுத்திருப்பீங்க. மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடலா புதிய பாடலான்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பீங்க. நான் சொல்றேன், அதிகப்படியா எந்த கேசட் வித்திருக்கும்னா மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடலா புதிய பாடலா அப்படிங்கிற தலைப்பு தானே. ஒரு பட்டிமன்றத்தில் மக்கள் மனதை கவர்வதற்கு புதிய பாடலும் பழைய பாடலும் தேவைப்படும் பொழுது ஒட்டுமொத்த மக்களின் மனதை கவர்வதற்கு நடிப்பும் பேச்சு எப்படி இருக்குன்னு இவங்க பேச வந்திருக்காங்கன்றதா என்னுடைய கேள்வி. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு என் பாட்டு கேட்கும் உங்களுக்கும் வணக்கம். நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பசி தீர சோறு தந்த விவசாயிக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மக்களின் மனதை வெகுவாக கவர்வது பாடல் ஒன்று தான். பாடல் மட்டுமே தான் ஒரு மனிதனோட பிறப்பு முதல் இறப்பு வரை, அதாவது கருவறை முதல் கல்லறை வரைக்கும் ஒரு மனுஷனை சந்தோஷமாக வச்சிருக்குது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு தாங்க ஐயா. அதுக்கு எடுத்துக்காட்டாக நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. கதை சொல்லுங்க ஐயா. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஐயா. அக்கா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குழந்தைய தம்பி இந்த குழந்தைய பார்த்துக்குப்பா, நான் கடைக்கு வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. நான் சரி ஜாலியாக சரி குழந்தை தானே என்ன பண்ண போகுது சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஐயா. அந்த நேரம் பார்த்து எங்கள் அக்கா பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுத ஆரம்பிச்சிட்டோம்ல, நான் எடுத்து மடியில் வச்சுன்னு ஏதோ பண்ணுறேன். சரி அது அந்த அழை நிறுத்த மாட்டா. அடுத்ததான் என்ன பண்ணேன், ஏய் அழாத, நான் உன் தாய் மாமா தான், என்னை பார்த்து அழாதம்மா அழாத அதாவது பேசுகிறேன் அவகிட்ட. அவள் அப்பயும் என் பேச்சு கேட்க மாட்டா.
அப்போ வந்து ஈ, ஊ அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன், நடிக்கிறேன். அப்பயும் அவள் அழுது நிறுத்தலை. எனக்கு இருந்துச்சு நான் நடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு தோல் மேலே போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறேன். அப்புறம் அக்கா வராங்க அந்த நேரம் பார்த்து. அக்கா வந்து அக்கா பாப்பா இது போல் அழுதுட்டு இருக்கா என்னான்னு பாருக்கான்னு சொல்லிட்டு அக்காக்கிட்ட கொடுக்குறேன். எங்கள் அக்கா வந்தாங்க. வந்து அவளை கையில் வாங்கின்னு ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நீரிவரோ தாயான தாய்வரோ தங்கரத தேரிவரோ மூச்சுப்பட்டா நோகு முன்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன் நிழப்பட்டா நோகு முன்னு நிலவடங்க முத்தமிட்டேன் தூங்காமணி விளக்கு தூங்காம தூங்கு கண்ணு ஆசை அகல் விளக்கு அசையாம தூங்கு கண்ணு அப்படின்னு பாட ஒன்று அந்த குழந்தை ஐயா அவ மாட்ட அவங்க பாடின சீக்கிரம் தெரியல, அதங்காட்டி கண்ணு ஒருங்கி தூங்குறா ஐயா. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, நான் பேச பார்த்தேன் ஒன்றையும் முடியல, அவள் அடங்கலை. நடித்து பார்த்தேன் அவள் அப்பயும் கேட்கல. எங்கள் அக்கா வந்து பாடின உடனே அவங்க பாட்டில் மயங்கி தூங்கிட்டா. அப்போ இதுல என்ன தெரியுது, ஒரு குழந்தை கூட இசையால் கவர்ந்து போடுறான்னு சொல்லிட்டு இருந்தே தெரியுதுங்க ஐயா. இசையோட மகிமை சிறியவர் முதல் பெரியவர் வரை, அதாவது சிசு முதல் பெருசு வரையில் எல்லாருக்குமே கவர்றாங்க ஐயா. ஐயா, முந்தா நேத்து எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை. அந்த இடத்துல அவன் தான் என்னை வந்து அடிச்சான். எங்க அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. ஆனா அவன் வந்து அழுதான். எப்படி தெரியுமா? அழுதான். அங்க எங்க அம்மா கிச்சன்ல இருந்து எப்ப எங்க கிட்ட வந்தாங்கன்னு தெரியாது. வந்த வேகத்துல எண்ணெய் போட்டு அடிச்சாங்க. அந்த இடத்துல என்ன அடி வாங்க வச்சது அவனை அழுகையா நடிச்ச அந்த நடிப்பு தான் ஐயா. ஐயா, இன்னைக்கு நடிப்புக்கு உதாரணமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை எடுத்துக்கலாங்க. அவர் வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பல் ஓட்டிய தமிழன், பல விடுதலை வீரர்களின் வேடங்கள் ஏற்று நடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்மால அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ போராடி நமக்கு இந்த விடுதலையை வாங்கி தந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஐயா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க வந்து சரித்திர படங்களும் நடிச்சிருப்பாங்க, காதல் படங்களும் நடிச்சிருப்பாங்க. சரித்திர படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவிளையாடலும் வீரபாண்டிய கட்டபொம்மனும். ஐயா, அந்த இடத்துல அந்த 2 படத்துக்கும் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தும் நடிகர் திலகம் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு ஏன் ஐயா தேர்வு செஞ்சாங்க? அது வந்து அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட நடிப்பு மட்டும்தான் ஐயா. எப்படி கேக்குறீங்களா? அந்த இடத்துல அவர் வந்து பாடி காட்டல, அந்த இடத்துல அவர் வந்து பேசி காட்டல. ஆனா அவர் நடிச்ச நடிப்பு தான் ஐயா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம். அவரோட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அசைவ சொல்லுமா. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்றத பேச்சின் மூலமா சொல்லாம அவரோட உறுப்புகளே வந்து அதை வந்து சொல்லிடும். அதனால்தான் அந்த 2 படத்துக்கும் இவர் தான் கரெக்டான நடிகர்னு அவரை வந்து தேர்வு செஞ்சு நடிக்க வச்சாங்க. இறைவன் அனைவரின் கண்களுக்கும் புலம்படுவார். எவன் ஒருவன் துன்பத்தில் இருக்கிறானோ அவனுக்கு உதவுவதும் இறைவன் தான் என்னும் உண்மையை அரங்கேற்றும் வகையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதுதான் திருவிளையாடல் நாடகம். ஐயா, அதுல வர செண்பக பாண்டிய மன்னருக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க. அந்த குழப்பம் என்னன்னா, பெண்களின் கூந்தல் இயற்கையான நறுமணம் உடையவையா இல்ல செயற்கையான நறுமணம் உடையவையான்ட்டு. ஐயா, அதுக்கு ஏத்தார் மாதிரி யாரு விடைய சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பொற்காசுகள்னு அறிவிச்சிருப்பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நாகேஷ் ஐயா ஒரு கோவில்ல இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பாரு. அப்ப கடவுளே என்னை காப்பாத்தான்னு சொல்லும் போது சிவபெருமானா நம்ம சிவாஜி கணேசன் ஐயா வருவாங்க பாருங்க. அப்போ வந்து ஒரு உரையாடல் வரும். அந்த உரையாடல் எதுக்குன்னா, நம்ம தருமியா நாகேஷ் ஐயா நடிச்சிருப்பாரு, கூத்தனா சிவாஜி கணேசன் ஐயா வருவாங்க. அப்போ வந்து புலவர் வேடத்துல வரும்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, என் பிரச்சனையை இவன் கிட்ட சொன்னா இவன் எனக்கு தீர்த்து வைப்பானா, ஃபர்ஸ்ட் இவனை நான் செக் பண்ணும் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பாப்பாருங்க. அப்போ ஒரு உரையாடல் வரும் பாருங்களேன். பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது
வறுமையும் புலமையும் சேராதிருப்பது, அறிவும் பணமும் பார்க்க கூடாதது, பசியும் பஞ்சமும் பார்க்க கூடியது, கலையும் அழகும் சொல்லக்கூடாதது, பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது, உண்மையின் தத்துவம் அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, இந்த வசனத்தை நம்மால இன்னமும் மறக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். வசனம் பேசிட்டு நாகேஷுக்கிட்ட அந்த பாட்டை கொடுத்து போய் பாண்டியன்கிட்ட காமிச்சிட்டு வா அப்படின்னோன்னா நாகேஷ் போய் தப்பு தப்பாக பாடிட்டு பரிசு கிடைக்காம திருப்பி வந்துடுவார். அப்போ ஐயோ, புதுசாக பாட்டு எழுதினவனை நம்பி இப்படி ஏமாந்துட்டனே, ஐயோ டேய் சொக்கா, ஏய் ஐயா அப்படின்னு கத்துனோன்னா சிவாஜி கணேசன் வருவார். புலவரே, அவையில் நடந்ததை கூறு, சொற்சுவை பொருட்சுவை அத்தனையும் கூட்டி சுந்தர தமிழில் பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் அப்படிம்பார். பேசுகிறப்ப நல்லா இலக்கணமாக பேசு, பாட்டு எழுதுகிறப்ப கோட்டையை விட்டுரு. அங்கே உன் பாட்டை ஒரு கிழவன் குத்தம்னு சொல்லிட்டான்யா, எவன் சொன்னவன் புறப்படு என்னோடு அப்படின்ட்டு போய் அந்த நக்கீரன்ட்ட சண்டை போட்டு தனுமிக்கு பொற்கிளி வாங்கி கொடுப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். உண்மையிலேயே சிவபெருமான் கூட உண்மையிலே அவ்வளோ அழகாக தமிழ் பேசியிருப்பாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் மேலேயே நமக்கு ஒரு மரியாதை உண்டாக்கியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அற்புதமான அந்த நடிப்பு தான். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க வச்சிருக்கிற தலைப்புல கூட நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க அப்படிதானே வச்சிருக்கிறாங்க. நல்லா பாடுங்க, நல்லதையே பாடுங்க, நல்லா நடிங்க, நல்லதையே நடிங்க, இப்படியா வச்சிருக்கிறாங்க. ஏப்பா, உன் உடம்புக்கும் உன் குரலுக்கும் சம்பந்தமே இல்லையாப்பா. என்ன போல்டான வாய்ஸ், அடாடாடாடா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த அளவிற்கு மாணவர்கள் மனதில் இடம் பிடித்திருந்தால் அதற்கு காரணம் அவருடைய பேச்சு. நம்முடைய காமராஜர் அவர்கள் அரசியலில் இந்த அளவிற்கு உயர்ந்திருந்தால் அதற்கு காரணம் அவருடைய பேச்சு. நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் இந்த அளவிற்கு அரசியலில் உயர்ந்து இந்த அளவிற்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தால் அதற்கு காரணமும் அவருடைய பேச்சுதான். பாருங்க, ஒருவருடைய நம்மளுக்கு பேச்சு மட்டும் இருந்தால் போடும் ஒருவனை எந்த நிலைமைக்கு கொண்டு செல்லுது என்று. ரோட்ல 2 பேர் இப்ப சண்டை போடுறான். அவன் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீ போட்டு தாக்கு வரா உருப்புறா, போட்டு தாக்கு மங்கா கட்டல்ல போட்டு தாக்கு, போட்டு தாக்கு நீ போய் பாட்டு பண்ண வச்சுக்க. 2 பேர் சண்டை போட்டு விட்டுன்னு சேர்ந்து போட்டு தாக்குவான். அதுவே அந்த இடத்துல உனக்கு பேச்சு இருந்ததுன்னா அவங்க 2 பேர் சண்டையை நம்மளால தீர்த்து வைக்க முடியும். ஐயா, 2 லவ்வர் என்ன பண்றானா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போன்ல பேசுறான். நைட்டு வரைக்கும் விடிய விடிய பேசுறான். அப்படி அவன் என்னத்தான் பேசுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒன்றும் இல்லை, ஹலோ சொல்லு, அப்புறம் ஹலோ சொல்லு, அப்புறம் இந்த 3 வார்த்தையை தான் திரும்ப 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 பேசுறான். இன்னொன்று நீ கவனிக்காம விட்டியப்பா. ஹலோ சொல்லு, ஆ ம் 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 என்ன பேசினானோ, ஆனால் இப்போ நான் அந்த சவுண்ட்லேயே நீங்கள் அவன் என்ன பேசியிருக்கான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாருங்க, 2 காதலர்களுக்கு இடையில கூட பேச்சு என்பது எவ்வளவு சுவாரஸ்யமான ஒன்று என்று. ஆதி காலத்துல மனிதன் அவனுடைய நாவை அசைத்து பேசிய மொழி என்னவென்றால் தமிழ். அப்படிப்பட்ட தமிழ் மொழி இன்று எத்தனை பெயர்களால் எப்படியெல்லாம் வழங்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. அமுத தமிழ், இன்ப தமிழ், இனிமை தமிழ், கனி தமிழ், கண்ணி தமிழ், கண்ணல் தமிழ், சங்க தமிழ், தங்க தமிழ், தனி தமிழ், செந்தமிழ், செழுந்தமிழ், சுந்தர தமிழ், தெல்லு தமிழ், தேன் தமிழ், மதுர தமிழ், பாய்ந்தமிழ், படைத்தமிழ், பொற்றமிழ், நற்றமிழ், மங்கா தமிழ், மா தமிழ், முத்தமிழ், வாழும் தமிழ், வளரும் தமிழ், வண்டமிழ், வண்டமிழ், தண்டமிழ், வெற்றி தமிழ். இப்படி தமிழ் அழைக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பேச்சு. அங்க நிக்குதுங்க ஐயா பேச்சு.